வணக்கம் நண்பர்களே. ஃபார்மேட் பெயிண்டர்னா என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்குள்ளே போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். சரி, வாங்க இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து ஃபார்மேட் பெயிண்டர்னால் சிம்பிளாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார்மேட்டிங் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டிங் ஸ்டைல்னால் என்ன, அப்பியரன்ஸ் அல்லது விஷுவல் லுக்ஸ், அதாவது ஒரு தோற்றம். ஸோ எப்படி ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் அப்பியரன்ஸு. ஸோ இந்த ஃபார்மேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் ஸ்டைல்லையே கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபாண்ட் சைஸ், கலர், ஃபாண்ட் ஸ்டைல், போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன், லைன் ஸ்பேசிங், பேராகிராஃப் இன்டென்டேஷன், பார்டரு, பேக்ரவுண்ட் ஸ்டைலு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி அடக்கி வச்சுக்கிட்டே போகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக குறிக்கிறது தான் ஃபார்மேட்டிங் ஸ்டைல். சரி, வாங்க இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கவனிச்சிங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃப்க்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அதாவது இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல், அதாவது டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, ஃபாண்ட் கலர் இருக்குது, பார்டர் கூட இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஸ்டைலை வந்து வேறு ஒரு பேராகிராஃபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ரியல் சேலஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டைல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது இப்போது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேராகிராஃப்குள்ளார நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இது மோனோடைப் கர்சிவா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு அப்ளை பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 14 ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஸோ கலர்னு பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது சிலது வந்து இப்படி நீங்கள் பார்த்த உடனே சில கண்டுபிடிச்சிடலாம். பட் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக போக வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த பேராகிராஃப் ஸ்டைல். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்டேஷன் இருக்குது. அப்புறம் பேராகிராஃப் ஸ்பேசிங் வந்து 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த ஸ்டைலை வந்து இன்னொரு பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப்லேருந்து எல்லா ஸ்டைலையும் வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்படி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேட் பெயிண்டர் மேலே கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது இந்த பேராகிராஃப் மேலே நீங்கள் இப்படியே செலக்ட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அந்த ஸ்டைல் வந்து அப்படியே இதுக்கு வந்து அப்ளை ஆகிடும். பட் ஒரு விஷயத்தை கவனிங்க, அது வந்து கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணாது, ஜஸ்ட் அந்த ஸ்டைலை மட்டும்தான் அதை காப்பி பண்ணுது. சரி, இதை மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போது நான் இந்த ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க, நான் வந்து இந்த பேராகிராஃபை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்து இது மேலே அப்படியே செலக்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ அந்த ஸ்டைல் வந்து அப்படியே காப்பி ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்கான்னா இருக்குது. ஸோ இது வந்து Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபார்மேட் காப்பி ஆகிடும். அப்புறம் Ctrl+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் பேஸ்ட் ஆகிடும். ஸோ முதல்ல வந்து சோர்ஸு, அதாவது எங்கேருந்து நீங்கள் ஸ்டைலை காப்பி பண்ணணுமோ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டெஸ்டினேஷன் பிளேஸ், எங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டிங் பேஸ்ட் ஆகணுமோ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ பேராகிராஃப் பக்கத்துலேயே இருந்ததால் அது வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஒரு என்ட்ரு கொடுத்துடலாம். ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ட்ரை பண்ணுவோம். Ctrl+Shift+V பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பேராகிராஃப் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேப்ஸ் மேலேயும் வந்து அதை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பு வந்து ஒரு அவுட்லைன் கலர் இருக்குது, அவுட்லைன் ஸ்டைல் இருக்குது, ஃபில் கலர் இருக்குது, அது கிரேடியன்ட் கலர் இருக்குது. பட் இதெல்லாம் எந்த அளவில் இருக்குது அது நமக்கு தெரியாது. ஸோ பார்த்த மட்டும் அது தெரியாது. ஸோ இந்த ஸ்டைல் வந்து இதுக்கு தேவை அப்படின்றப்ப நம்ம இதை கிளிக் பண்ணுவோம், ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துப்போம், இங்கே வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்டைல் அப்படியே காப்பி ஆகிடும். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் இது வந்து தொடர்ந்து மல்டிபிள் பிளேஸஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபார்மேட் பெயிண்டர் மறுபடியும் கிளிக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து சோர்ஸை கிளிக் பண்ணிடணும். அப்புறம் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து பேராகிராஃபுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ இதே போல் இந்த ஃபார்மேட் பெயிண்டரை வேறு எங்கெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இப்போ இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜுக்கு வந்து ஒரு பார்டர் ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலை வந்து வேறு ஒரு இமேஜுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துகிட்டு
இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இமேஜுக்கு இது ஒர்க் ஆகுது. சரி, இதை வந்து டேபிளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். டேபிளுக்கு ஆகாது, இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ நான் இது வந்து ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன், அது வந்து அப்ளை ஆகாது. ஸோ டேபிளுக்கு வந்து ஃபார்மேட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். அந்த பதிவை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக். ஸோ இதுக்கு இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர் வந்து ஒர்க் ஆகாது, டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எந்த ஐட்டம் மேலேயும் அது வந்து ஒர்க் ஆகாது. சரி, இப்போ வேறு என்ன இருக்குது? சார்ட் இருக்குது. ஸோ சார்ட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டில் கூட அது ஒர்க் ஆகாது. ஸோ இது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராகிராஃப், அதாவது டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டெக்ஸ்ட்டில் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது ஷேப்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ ஃபார்மேட் பெயிண்டர்னால் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுக்கணும். மறக்காமல் இதை வந்து உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.